லைஃப்ல எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தலை சுத்துதுல. ஹாய், நான் உன்னோட நியூராலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ராவ்யா. தலை சுத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ரீசன் அது ஸ்ட்ரோக் ஆகலாம். நம்ம காதுக்குள்ள நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ற மெக்கானிசம் இருக்கும். அந்த மெக்கானிசம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வட்டைகோ வரும். வட்டைகோனா தலை சுத்து. மைக்ரைன்ல அப்போ தலைவலி இல்லாமல் தலை சுத்தம். ஸோ எந்த தலை சுத்து ஜாஸ்தி இருக்குன்னா அடிக்கடி வருதுன்னா நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட்க்கு காமிக்கணும். சும்மா தலை சுத்துக்கு இதெல்லாம் எதுக்கு, நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வருவேன் நினச்சியா? கிளியர் பண்ணிட்டே இருந்தாச்சுன்னா தலை சுற்றி கம்மியாகும். பட் நீங்கள் நிறைய க்ரௌட் இருக்குது பிளேசஸ்ல போயிடுச்சுன்னா, நைட் டைம் லைட் இல்லாமல் நடந்துச்சுன்னா ரொம்ப இம்பேலன்ஸ் வரும். இந்த மாத்திரை நிறைய வாட்டி போட்டாச்சுன்னா உங்கள் பாடி அந்த மாத்திரைக்கு எடிக்ட் ஆகும். அண்ட் அந்த மாத்திரை ஒரு வாட்டியுமே நிப்பாட்டியாச்சுன்னா ஜாஸ்தி தலை சுற்றும். ஸோ உங்கள் தலை சுத்துக்கு நிறைய வாட்டி இந்த தலை சுத்து மாத்திரை போடுறது சொல்யூஷன் கிடையாது. உங்கள் தலை சுத்துக்கு ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்னும் போல நிறைய பிரைன் வைட்ஸ் ஃபாலோ மை பேஜ்.